மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட நம்ம ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததையும் உனக்கு எட்டாததையும் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ என்ன செய்? கூப்பிடு. என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் என்ன செய்வேன்? உனக்கு செவி கொடுப்பேன். உத்தரவு, என்னை பார்க்கும்படியாக உனக்கு என்ன செய்வேன்? நான் அனுமதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ அறியாத காரியத்தை, நீ உனக்கு எட்டாத காரியத்தையே நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உனக்கு பெரிய காரியமாட்டு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அநேக வியாதியினால பிடிபட்டிருப்போம், பிசாசு கட்டுகளுக்குள்ள நமக்கு பிடிபட்டிருப்போம், சில பிரச்சனைக்குள்ளேயே பிடிபட்டிருப்போம். ஆனா ஒரு ஆச்சரியமான காரியத்துல விடுதலாய்ப்பட்டிருப்போம். ஒரு ஆச்சரியமா இருக்கும். சிலவங்க ஆண்டவரால விடுவிக்கப்பட்டவங்களோட சாட்சிகளை கேட்கும் போது அவர்கள், நான் எப்படி விடுவிக்கப்பட்டேன்னு என்னாலுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க பெரிய காரியத்தை தேவன் செஞ்சிருப்பாரு. தேவனுக்கு லேசான காரியம், ஆனா மனிதனுக்கு அது பெரிய காரியமா இருக்கும். மனிதனுக்கு அது எட்ட முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்வார். ஆனா தேவன் அதை செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தரேன், நீ என்கிட்ட கேளு. ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடத்துக்குள்ளால தேவன் ஒரு காரியத்தை விடுதலை செய்வார். அதான் தேவன். உடனே ஒரு காரியத்துக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார். சில காரியத்துக்கு உடனே உத்தரவு கொடுப்பார், ஒரு சில காரியத்துக்கு கொஞ்சம் தாமதமாக்கப்படும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் உங்களை ஆச்சரியமாக காரியத்தை உள்ளே கொண்டு போகும்படிக்கு அந்த தாமதத்தை தேவன் வைப்பார். ஒரு ஆச்சரியமா இருக்கும். அது எதிர்பாராம காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் என்று இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசுகிறார். என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.